அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒயிட் ரைஸ், கொத்தரக்காய் பொரியல், சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார். பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி 3 நாள் ஆச்சு நான் யாருக்குமே சாப்பாடு கொடுக்கல. ஏன்னா கேரல்ஸு அதை கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் போக முடியல. சரி இன்றைக்கி சீக்கிரமாக போயிடணுன்னு சொல்லிவிட்டு அது கூடவே கேரலில் கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை மட்டும் ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக எடுத்துன்னு போனேன். நான் ஆனால் 12 o'clockலாம் கிளம்பி பைக் எடுக்க போகிறேன். செம்ம மழை. நான் சரின்ட்டு நானும் ஷேரனும் படுத்துட்டோம், மழை விட்டு தான் போகலான்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம வீட்டில் கொடுத்த ஸ்நாக்ஸ். நாங்கள் எப்பவுமே கப் கேக் தான் நாங்கள் கொடுப்போம். எங்கள் மாமா வீட்டில் நேற்று டின்னர் கொடுத்தாங்க. வெளியே பார்த்தா மழையாக இருந்தது. மழை விட்டுதும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போய் படுத்துது தான். எழுந்து பார்த்தா 2 மணி, நல்லா மழையும் விட்டுட்டு இருக்குது. சரி இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, எப்படி போகிறது அப்படின்ட்டு லேட் பண்ணக்கூடாது, இன்றைக்கி கண்டிப்பாக போயிடணுன்னு சொல்லிட்டு உட்காந்துலாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப டயர்டாக இருந்தது. போயிட்டு படுத்துட்டு எழுந்து பார்த்தா 2 மணிக்கு நாங்கள் வந்தால் இவங்க 2 பேரும் அண்ணனும் தங்கச்சியும் ஜாலியாக அந்த பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் நடந்து வராங்க. உங்கள் அம்மா எங்கடான்னு கேட்டால் எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா திருப்பூரில் இருக்கிறாங்க, நைட்டு சாப்பாட்டுக்கு காசு இல்லை, அதனால் நீங்கள் எனக்கு குலோப் ஜாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னார் அவர். அதனால தான் அவருக்கு குலோப் ஜாம் வாங்க வந்தோம். இங்கே 100 குலோப் ஜாம் 50 ரூபாய் சொன்னாங்க. அது வரைக்கும் வாங்கிக்கின்னு 2 பன் பட்டர் ஜாம் அப்புறம் பாப்கார்ன் வாங்கிக்கின்னு அவங்க தங்கச்சிக்கும் அவனுக்கும் எடுத்துன்னு போய் கொடுத்தோம். அவன் நல்லா சூப்பராக சாப்பிட்டான், அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை காட்டி எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடு சொன்னாங்க அவங்க தங்கச்சி. என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, நான் இன்னொரு நாள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா மழை வருது, எப்படிடா போவேன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், மழை விட்டுடும் நான் தங்கச்சியை பத்திரமா கூட்டின்னு போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இது மாதிரிலாம் தனியாக வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்கள பார்க்கும் போது. அம்மாங்க போய் கஷ்டப்பட்டு குழந்தைங்கள காப்பாற்றுறதுல இந்த காலத்தில் இவங்க 2 பேரையும் அனுப்பி நைட்டு சாப்பாட்டு காசு இல்லை வாங்கின்னு வா அப்படின்னு அனுப்புகிற ஒரு அம்மாவா, அவங்க அம்மாவை கண்டிப்பாக பார்க்கணுண்டான்னு நினச்சிக்கின்னு இருந்தேன் நான். ஆனால் அவங்ககிட்ட சொன்னேன், செருப்பு போடலை, மழையாக இருக்குது, மழையில் அங்கங்கே தண்ணி நிற்கும், அப்புறம் நிறைய பிரச்சனை இருக்குது, தனியாக நீ வரக்கூடாது, அம்மா கூட வரத்தந்தா வா, இல்லை வீட்லேயே இரு, அவங்க போக சொன்னால் கூட என்னால் போக முடியாது, நீ வரதே தப்பு. கேளம்பாக்கம் இங்கே இருக்குது, திருப்போரூர் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், எத்தனை கிலோமீட்டர்னு எனக்கு சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பூருக்கு இவர் போனோமா, திருப்பூரில் தான் அவங்க அம்மா இருக்கிறாங்களா, ஆனால் ஸ்கூல் படிக்கிறானா. அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட பேசினுந்தான், எங்கள் அம்மா நான் போக மாட்டேன்னு சொன்னால் திட்டுவாங்க அப்படின்னு. அப்புறம் ஷேரன் இந்த சொப்பு வாங்கினா, அதுலேருந்து எல்லாத்தையும் கொடுன்னா ஷேரன் நான் தரமாட்டேன், எனக்கு வேணும் அப்படின்ட்டா. அதனால் எதுனா ஒன்று கொடு அப்படின்னா, அந்த பாப்பாவை எது பிடிச்சிக்குதுன்னா அவள் ஏதோ ஒன்று சொன்னால் அதை மட்டும் பிங்க் கலரில் எடுத்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் கேரலில் நம்ம எடுத்துன்னு போன ஸ்நாக்ஸ்லாம் உண்மையாலுமே அவங்க சாப்பிடும்போது தான் சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் ஆசையாக கொடுக்குறாங்க, நம்மளாம் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு கவரில் பேக் பண்ணின்னு வந்துடுறோம். அதை இன்றைக்கி எடுத்துன்னு போயிட்டு அவங்க சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம எடுத்துன்னு போன சாப்பாட்டையும் கொடுக்கலான்னு பார்த்தா அந்த தம்பிக்கிட்ட எந்த ஒரு பாத்திரமும் இல்லை. அதனால் கவர் வாங்கி ஒரு கவரில் சாப்பாடு, ஒரு கவரில் குழம்பு, பொரியல் தனியாக 3 கவரில் போட்டு அந்த பேக் உள்ளே வச்சு அவனுக்கு கொடுத்துட்டேன், பத்திரமா வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே என் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. நான் தூங்கின கேப்பில் ஷேரன் ஃபோனை பார்த்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் கடையில் ஒரு தங்கச்சி இருந்தா, அவகிட்ட ஃபோனில் கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுமா, எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னேன். சரிங்கக்கா, சேனல் வச்சுக்கிறீங்களான்னு கேட்டால், அப்புறம் நம்ம சேனலை அவள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் ஃபாலோ பண்ணுறேன்க்கா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கூட சொல்கிறேன், ரொம்ப நல்ல விஷயம், எவ்வளோ பேர் ஏதோ பண்ணுறாங்க, பரவாயில்ல, அது உருப்படியான காரியம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்னால். அவ்வளோ கிறிஸ்டின் தானா, கேரளுக்கு போனோங்க்கா, நல்லா மழையாக இருக்குது அப்படின்னு சொன்னால். இவங்க 2 பேருக்கு இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு கொடுத்துல ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ பாப்பு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.